ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.2ல் 6th ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் அப்படின்னு சொல்லி 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட டொமைனை கண்டுபிடிக்கணும். டொமைன்னா என்ன? அதாவது ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச். இந்த ஃபங்க்ஷனோட பர்டிகுலர் ரேஞ்ச் என்ன, இது எது வரைக்கும் போகும், அந்த மாதிரி உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கிறதானது டொமைன். ஓகேவா? அப்போது ஃபர்ஸ்ட்டு என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்ன, காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா -1 to 1. அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்சும் என்ன தான், -1 to 1. ஓகேவா? ரெண்டுக்குமே அதோட ரேஞ்ச் எப்படி தான் இருக்கும், -1லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டு ஃபங்க்ஷன் கரெக்டாக. இது ஒரு சைன் ஃபங்க்ஷன், இது ஒரு காஸ் ஃபங்க்ஷன். அப்போ ரெண்டுக்குமே தனித்தனி தான் நம்ம என்ன பண்ணணும், டொமைன் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சி நம்ம ஃபைனல் டொமைன் ஆன்சர் நம்ம எழுதுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் modulus of x minus 2 by 3. ஓகேவா? இது வந்து ஒரு சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். நமக்கு தெரியும் சைன் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் இதுலேருந்து இது வரை இருக்கும், -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். அப்போ -1 less than or equal to x. சரி, எக்ஸ்னா இந்த எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, modulus of x minus 2 by 3 less than or equal to 1. அப்போது இந்த சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதுதான் இதோட எக்ஸ். ஓகேவா? இதான் மொத்தமாக நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் எதுலேருந்து எது இருக்குது, -1லேருந்து 1 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? நமக்கு இந்த சென்டரில் நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கணும்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு டொமைனை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2 by 3. இங்கே நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு வேரியபிள்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா எலிமினேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டினாமினேட்டரில் இருக்கிற 3யை எலிமினேட் பண்ணணும். அப்போது டினாமினேட்டரில் இருக்கிற 3யை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணால் போதும், இதான் மொத்தமாக இந்த டேர்மை மொத்தமாக என்ன பண்ணால் போதும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 3யும் இந்த 3யும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஆனால் நமக்கு இப்படி 3 டேர்ம் இருக்குது. இது -1ன்னு சொல்கிறது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். 3 டேர்ம்லேயுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த சென்டரில் இருக்கிற டேர்முக்கு மட்டும் என்ன பண்ண முடியாது, 3யை வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம 3யை மல்டிப்ளை பண்ணணும்னா 3 டேர்ம்ஸ்லேயுமே என்ன பண்ணணும், 3யை மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், மல்டிப்ளை பை 3. 3 டேர்ம்லேயுமே என்ன பண்ணுறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இதை பண்ணும்போது என்ன ஆயிரும், -1 into 3 என்ன ஆயிரும், -3 less than or equal to modulus of x -2. என்னன்னா இது போட்டுக்கோங்க, the whole term into 3 divided by 3 less than or equal to 1 into 3 என்ன ஆயிரும், 3 ஆயிரும். அப்போ இந்த 3 இந்த 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு இதில் இனி என்ன இருக்குது பாருங்கள், -2ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இந்த -2 உள்ள டேர்ம் போகணுன்னா என்ன பண்ணணும், ஒரு +2 ஆட் பண்ணால் -2 +2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி நம்ம பண்ணும்போது 3 டேர்ம்ஸுக்குமே என்ன பண்ணணும், நம்ம அடுத்தது -2. ஏன்னா நமக்கு இந்த சென்டர் டேர்மை எக்ஸ் மட்டும் கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு டேர்ம்ஸுமே எலிமினேட் பண்ணுறோம். அங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கிறனால நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணாலுமே அந்த 3 டேர்ம்ஸுக்குமே சேர்த்து தான் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதை -2 மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன், +2 ஆட் பண்ணுறேன். அப்போது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆடிங் +2. ஓகேவா? அப்போ என்ன வரும், -3 +2 இந்த டேர்ம்லேயே ஆட் பண்ணணும். எகெயின் less than or equal to mod x -2 இங்கே +2 less than or equal to 3 +2. ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள், -3 +2 என்ன வந்துடும், -1 less than or equal to இதில் -2 +2 கேன்சல் ஆயிரும். அப்போ வரும் mod x மட்டும்தான் வரும். எகெயின் less than or equal to 3 +2 என்ன ஆயிரும், 5 ஆயிரும். ஏன் புரிஞ்சிச்சா? இப்போ நமக்கு சென்டரில் என்ன வந்துடுச்சு, வரும் எக்ஸ் வந்துடுச்சு. இனி பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, -1, இங்கே என்ன இருக்குது, 5. அப்போது mod x அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது. ஒன்லி நம்ம என்ன தான் பண்ணணும்,
பாசிட்டிவ் வேல்யூஸை மட்டும்தான் எடுக்கணும். அதனால இது வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், நெக்லெக்ட் பண்ணுறோம். இதை நம்ம விட்டுருவோம். ஏன்னா இங்கே மாட் எக்ஸ் இருக்குது. சப்போஸ் இதில் வெறும் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு டேர்ம்ஸையுமே எடுத்திருப்போம். இங்கே மாட் எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் டேர்மை எலிமினேட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் என்ன வந்துடும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 மட்டும்தான் வரும். ஓகேவா? இது என்னது, நமக்கு ஃபர்ஸ்ட் போர்ஷனோட வேல்யூ. இன்னும் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இன்னும் செகண்ட்ல என்ன இருக்கு, இன்னொரு பார்ட் இருக்கு. நம்ம அதை என்ன பண்ண போறோம், எழுத போறோம். என்ன இருக்கு, cos inverse of 1 minus modulus of x by 4. ஓகேவா? அப்போ இது வந்து என்னது, ஒரு cos inverse ஃபங்க்ஷன். cos inverse ஓட ஃபங்க்ஷன் எந்த ரேஞ்சில் இருக்கும், அதுவும் -1லேருந்து 1 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அப்போ எழுதிடலாமா, -1 less than equal to cos inverse of இது x தானே, அந்த x வேல்யூ அப்படியே எழுதிடலாம். 1 minus modulus of x by 4 less or equal to என்ன வரும், 1. -1லேருந்து 1 வரைக்கும் இருக்குது காஸ் ஃபங்க்ஷன். இதுலேயே நம்ம என்ன பண்ணணும், இந்த சென்டரில் எக்ஸை மட்டும்தான் கொண்டு வரணும். இங்கே கீழே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் அப்போ இந்த 4 எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணோம், கீழே டினாமினேட்டரில் 3 இருந்துச்சு, அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த 4 எலிமினேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மொத்தமாக 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பை 4. அப்போ என்ன வரும், -1 into 4 என்ன ஆயிரும், -4 less than equal to இந்த டேர்மை மொத்தமாக என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தானே, 1 minus mod of x into 4 divided by 4 less than equal to 1 into 4 என்ன ஆயிரும், 4 ஆயிரும். அப்போ இந்த 4 இந்த 4 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இன்னும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இன்னும் என்ன இருக்குது, நமக்கு 1 இருக்குது. இந்த 1 என்ன பண்ணணும், மாற்றணும். 1 மாற்றணும்னா நமக்கு என்ன பண்ணணும், ஒரு -1 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த 1 வந்து என்ன ஆயிரும், 1ம் -1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஆடிங் -1. ஓகேவா? அப்போது -4 -1 less than equal to 1 -1 minus mod of x less than equal to 4 -1. ஓகேவா? இது என்ன வரும், -4 -1 என்ன ஆயிரும், -5 less than equal to 1 -1 கேன்சல் ஆயிரும். minus mod x less than equal to 4 -1 என்ன ஆயிரும், 3 ஆயிரும். அப்போது இனி பாருங்கள், நமக்கு சென்டரில் என்ன இருக்கணும், எக்ஸ் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, ஒரு -x இருக்குது. அப்போ -x இருக்குனால நம்ம என்ன பண்ணுறேன்னா, மொத்தமாக இந்த மைனஸை மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், மைனஸ் போயிடும். அதே நேரத்தில் நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இந்த சைனோ, அதாவது லெஸ் த கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிள் என்ன ஆகும், நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போது மல்டிப்ளையிங் பை மைனஸ் சிம்பிள், இது எதுக்காக, இந்த மைனஸை போக்குறதுக்காக. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சைன் வந்து என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ 5 வந்து என்ன ஆயிரும், -5 ஆயிரும். இந்த சிம்பிள் இப்படி சேஞ்ச் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் mod x இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், mod x ஆயிரும். எகைன் இந்த சிம்பிளும் என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆகி 3 இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், -3 ஆயிரும். ஓகேவா? அப்போ இதை நம்ம இதே இதில் எழுதும்போது என்ன எழுதிடலாம், இப்படி மாற்றி எழுதிக்கலாமா, -3 less than or equal to x mod x less than or equal to 5. பாருங்கள், நமக்கு இதில் எந்த ஒரு வேல்யூமே சேஞ்ச் ஆகலை. என்ன பண்ணணும்னா, இந்த சிம்பிளில் அதாவது திறந்த பக்கம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். திறந்த பக்கம் ஓப்பன் இது எங்கே இருக்குது, mod x பார்த்து தானே இருக்குது. அந்த அதாவது க்ளோஸ் எட்ஜ் எங்கே இருக்குது, 3 -3 பார்த்துருக்கு. அதே தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். இந்த சிம்பிளில் க்ளோஸ்ட் எட்ஜு -3 பார்த்துருக்கு, ஓப்பன் எட்ஜு mod x பார்த்துருக்கு. அதே மாதிரி இதை பாருங்கள், க்ளோஸ்ட் எட்ஜு mod x பார்த்துருக்கு, ஓப்பன் எட்ஜு 5 பார்த்துருக்கு. அதே தான் க்ளோஸ்ட் எட்ஜு எக்ஸை பார்த்துருக்கு, ஓப்பன் எட்ஜு 5 பார்த்துருக்கு. சிம்பிள் சேஞ்ச் வேல்யூ சேஞ்ச் ஆகலை, சைன் மட்டும்தான் நமக்கு என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இதுலேயுமே நமக்கு இதில் சென்டரில் என்ன இருக்குது, மாடுலஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண, நெகட்டிவ் வேல்யூஸை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ என்ன தான் வரும், mod x less than or equal to 5 மட்டும்தான் வரும். இனி என்ன பண்ணணும் பாருங்கள், ரெண்டு ஃபங்க்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே என்ன இருக்குது,
அடிஷன் சிம்பிள் இருக்குது. அடிஷன்னா இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா என்ன, நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது காமனாக இருக்கிற வேல்யூஸை நம்ம என்ன செட் இதில் படிச்சிருப்பீங்க. செட்டு ஏ செட் பி செட்டில் இருக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ யூனியன் பி, இந்த மாதிரி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரெண்டுலேயுமே இப்போ காமனாக என்னது இருக்குது, ரெண்டுலேயுமே காமன் என்ன தான் 5 தான். அப்போது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது மாடுலஸ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5. இதை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது வந்து இதான் என்னது நம்மளோட டொமைன். டொமைன் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம எக்ஸில் எழுதணும்னா என்ன வரும், அதாவது மாட் எக்ஸ்ன்னு சொல்கிறது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ், அப்படி தானே. அப்போ எப்படி வரும், -5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ டொமைன் இஸ் என்ன வரும், -5, 5. ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு உடனே என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இனி இதில் ஒரு செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். g of x is equal to sin inverse of x plus cos inverse of x. ஓகேவா. இதுவும் ஒரு sin inverse of x cos inverse of x. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரேஞ்ச் ஆஃப் sin inverse of x என்ன, தனித்தனியாக சால்வ் பண்ணுங்க. sin inverse of x ரேஞ்ச் என்ன, -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன தான் இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. அப்போ -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கே என்ன காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் என்ன, -1 to 1. -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன தான் இருக்குது, வரும் எக்ஸ் தான் இருக்குது. எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இதோட டொமைன் எடுத்திங்கன்னா என்ன வரும், டொமைன் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன வரும், இதெல்லாம் வரும் -1, அது இங்கே என்ன வரும், எக்ஸ் பிலாங்ஸ் டு -1, 1. இனி என்ன பண்ணணும், ரெண்டுலேயும் அடிஷன் சிம்பிள் இருக்குன்னா என்ன பண்ணணும், ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் தான் இருக்குது, காமனாக தான் இருக்குது. அப்போ டொமைனிஸ் போட்டு என்ன போட்டுடலாம், ரெண்டுலேயுமே சேம் வேல்யூ தானே இருக்குது. டொமைனிஸ் என்ன வரும், -1, 1. இது உங்களுக்கு உங்களை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக ஒன் வேர்டில் கேட்கலாம். ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.